MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அப்படி ஒரு வளர்ச்சி, அப்படியான ஒரு பாதையில் ஒரு கடின உழைப்பால் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த மது பழக்கம்லாம் இருந்தது அப்படின்றது அந்த சமயத்தில் உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா? உண்டு 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 எல்லாருக்கும் உண்டு. அவன் மனைவியிலிருந்து, என்னுடைய தாயார்லேருந்து, என் மனைவியிலேருந்து, நான்லேருந்து, பொண்ணுங்கள்லேருந்து எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுவோம். நீங்கள் கேட்ட கேள்வி மதுங்கிறது யார்கிட்டையுமே இல்லாமல் இல்லை. மீடியா அல்லது செலிபிரிட்டிஸ் இல்லாத தனி மனிதர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது இங்கனக்குள்ளேயே நின்று போயிடும். 10 பேரோட இங்கே லட்சம் பேர்ட்ட போய் சேரும். நம்ம சொன்னோம், தம்பி அளவாக வச்சுக்க, அளவை மீற வேண்டாம், ஒரு ரிலாக்ஸேஷன் நண்பர்கள்னு. அது அப்படி 1+1 1+1 ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக நிப்பாட்டினான். அதையும் பார்த்தோம். பிரம்மாண்டமாக அவன் நேசித்தது மேடை. கடைசி அவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி அவன் கிட்டத்தட்ட ஒரு 3 மேடையை கிராஸ் பண்ணிட்டு வரான். அதே மாதிரியா மேக்கப் போடணும்னு ஆசைப்பட்டவன் அன்னைக்கு திங்கக்கிழமை மேக்கப் போட்டு தான் ஷூட்டில் இருக்கையில் தான் அவனுடைய உடல்நிலை வலுவடைகிறது. அவர் 10 மணிக்கு போகையிலே தன் நிலை மறந்து ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டான். அதனால் அவனுடைய வாய்ஸை கேட்க முடியல, அவனுடைய ஐ பால்ஸையும் பார்க்க முடியல. ஒரு யூனிட் நமக்காக செலவு பண்ணி ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால டிஸ்டர்பன்ஸ் வந்துட வேண்டாம் அப்படின்ட்டு அவன் ட்ரிப்பு போட்டு மறுபடியும் மீண்டும் மதியத்துக்கு மேலே நடிக்கிறான். அதனால் அவனுடைய மனநிலை ஈடு கொடுக்குது, உடல்நிலை ஈடு கொடுக்கல. ஒரு ஸ்டேஜில் அங்கே வாமிட் ஆகுது. அவனுக்கு கடைசி நொடி வரைக்கும் ஒரு கலைஞனாவே அந்த மாற்றுக்கிறது துளியோட கிடையாது. அவன் மேடையையும் மக்களையும் கலைஞனாக வாழணும்னு ஆசைப்பட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சான். ரெண்டையும் கடைசி வரை பேலன்ஸ் பண்ண. மேடையில் அவள் நடனம் ஆடும் பொழுது தான் அவனை சந்தித்தான். நடனத்தில் தான் அவங்களுடைய நட்பு உருவானது. நடனத்தில் தான் அவங்களுடைய காதல் வளர்ந்தது. ஸோ அவள் தன் கணவனுக்கு தன்னுடைய வருத்தத்தின் பதிவை நடனத்தில் கொடுக்குறான். அப்படிதான் நான் பார்க்குறோம். ஒருத்தருடைய இழப்பின் வெளிப்பாடை, வருத்தத்தை அவங்க தெரிவிப்பது அவர்கள் கடமை. அவள் கத்தி அழுவதை விட நடனமாடி அழுதான். அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். அவன் இறந்துட்டான்னு இந்த நிமிஷம் இப்போ போனீங்கன்னா, என்னம்மா ஷூட்டிங் போயிட்டீங்களா, சமைச்சு ரெடியாக கொடுத்து வரேன், சாப்பிடுங்க, அப்படி தான் ஃபோனில் யார்ட்டாச்சும் பேசிகிட்டு இருப்பேன். அவன் இறந்துட்டாங்கிற மனநிலை அவளுக்கு சுத்தமாக கிடையாது. எவ்வளவு கடினமான முயற்சி. ஏன்னா நீங்க 90களில் சென்னைக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு சினிமா அவ்வளவு எளிது இல்லைன்னு போயிடுறீங்க. திரும்ப அவரும் வர்றாரு மேடைகள்ல இருந்து, இப்படி தொலைக்காட்சி வாயிலா வரும்போது ஒரு எவ்வளவு கடினமான உழைப்பை கொடுத்தாருன்னு பார்க்க. அதாவது இந்த 90 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிகமாக இசை கச்சேரி நடக்கும். கோவில் திருவிழா, கல்யாணம், எல்லா நிகழ்வுலையும் அந்த இசை கச்சேரியினுடைய ஒரு 3 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் பிரேக் தேவைப்படும். அந்த பிரேக்குக்காக உருவாக்கி வளர்க்கப்பட்டதான் அந்த மிமிக்ரிங்கிறது. இவங்க போய் அந்த பழைய மனோரா டைலாக்கு, சிவாஜி சார், எம்.ஆர். ராதா சார், இந்த டைலாக்லாம் எடுப்பாங்க. அந்த மிமிக்ரியை உலகம் முழுவதும் இது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு அவங்களுக்கு சம்பளம்லாம் ரொம்ப கம்மி, ஒரு 10 நிமிஷம் தான் வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இருந்தாங்க இந்த வாய்ஸ் எடுக்கிறது. இதை எல்லாராலையும் பண்ண முடியும், இந்த உலகம் பூரா கொண்டு போக முடியும்னு ஒரு தொலைக்காட்சி அசத்த போவது யாரு, கலக்க போவது யாருன்னு ஆரம்பிச்சாங்க. அதுதான் இவனை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனது. அதில் டைட்டில் ரன்னராக வர வந்தான், வந்து உச்சம் தொட்டான். அதுக்கப்புறம் திரையுலக பயணம். அதுக்கப்புறம் சின்ன திரையில. ஆனா அதுக்கு எவ்வளவு கடினமான அந்த உழைப்பை உழைப்புல 2 விதம் உண்டுன்னு, ப்ளூ காலர்ஷிப், ஒயிட் காலர்ஷிப். இதுல அவன் தன்னுடைய உழைப்பை போடும் பொழுது அவன் மனைவி அதுக்குண்டான வழியை வகுத்து கொடுத்தான். அவனுடைய வெற்றிக்கான ரோடை மனைவி கொடுத்தான். அவன் அதில் தன்னுடைய உழைப்பு மூலம் டிராவல் ஆனான், தன்னுடைய திறமை மூலம் டிராவல் ஆனான், அன்பின் மூலம் அதை கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டான். இப்போ எல்லாமே நம்ம மனசு விட்டு பேசுறதுனால இதையும் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடினமான உழைப்பாளி, அப்படி இல்லாம இவ்வளவு தூரம் ஜெயிக்க முடியாது. இத்தனை பேரும் இன்னைக்கு அவர் இல்லைன்றதை நம்பாம நிக்கிறாங்க. அப்படி ஒரு வளர்ச்சி, அப்படியான ஒரு பாதையில ஒரு கடின உழைப்பால போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த மது பழக்கம்லாம் இருந்தது அப்படின்றது அந்த சமயத்துல உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா? இல்ல உண்டு எல்லாருக்கும் உண்டு. அவன் மனைவியிலிருந்து, என்னுடைய தாயார்லேருந்து, என் மனைவியிலேருந்து, நான்லேருந்து, பொண்ணுங்கள்லேருந்து எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல என்னுடைய தகப்பனாருடைய ஒரு வார்த்தையை தான் எடுத்துக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, நானும் என் அண்ணனும் இருக்கும் பொழுது அவர் சிங்கப்பூர்லேருந்து வருவார். வரையிலேயே அவர் சொல்லுவார், உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எதையும் செய்யாதீர்கள், நீ என்ன பண்ணாலும் லவ் பண்ணி பண்ண அப்படிம்பார். அதை தான் இன்றைக்கி வரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தொழிலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், நேசிக்கக்கூடிய துறையாக இருக்கட்டும், அந்த மாதிரியே தான் இவன்ட்டையும் நம்ம சொன்னோம். ஏன்னா இவன் அப்பாவோட வளரலைன்னா. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இவன் கல்லூரியிலேருந்து மேடை ஏறும் பொழுது, ஏன்னா எல்லாரும் அன்னைக்கு காலகட்டங்களில் படித்து ஒரு ஆஃபீஸர்ஸ் வேலைன்னு போகையில் நீ ஏன்டா மேடைக்கு போகிற அப்படின்னு தடுக்கக்கூடிய காலத்தில், நீ மேடையை விரும்பின, அந்த மேடையில் நீ
எப்போவுமே இன்னைக்கு ஒரு பதிவு சொல்கிறேன்னா, எந்த குழந்தைகள் விரும்புகிறாங்களோ அந்த குழந்தைக்கு விருப்பத்துக்கு மாறாக தடைப்பட்ட தகப்பனார், தாயார், பெற்றோர்கள் அவங்கள பிளாக் பண்ணாங்கன்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி உச்சமே தொட முடியாது. ஆனால் நீங்கள் அதை ஓகே பண்ணீங்கன்னா எங்கேயாச்சும் தவறு வரும்பொழுது நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த இடம் தப்புன்னு அப்படி உச்சம் தொட்டவங்க பல பேரில் தான் தம்பியோடு நம்ம அவனுடைய விருப்பத்துக்கு தான் அனுப்பிச்சி வச்சோம். அந்த இதில் தான் அவன் ஜெயிச்சான். நீங்கள் கேட்ட கேள்வி மதுங்கிறது வந்து யார்கிட்டையுமே இல்லாமல் இல்லை. மீடியா அல்லது செலிபிரிட்டிஸ் இல்லாத தனி மனிதர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது இங்கனக்குள்ளேயே நின்று போயிடும் 10 பேரோட, இங்கே லட்சம் பேர்கிட்ட போய் சேரும். இதுதான் இந்த கிராஃப் வித்தியாசம். நம்ம சொன்னோம் தம்பி அளவாக வச்சுக்க, அளவை மீற வேண்டாம், ஒரு ரிலாக்ஸேஷன் நண்பர்கள்னு அது அப்படி 1+1 1+1 ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக நிப்பாட்டினான். அதையும் பார்த்தோம். ஒரு ஸ்டேஜில் தொடாமலும் இருந்தான். இல்லை, இந்த கேள்வி ஏன் வந்துடுது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சகஜமான பழக்கமாவே நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதை நம்ம குறிப்பிட்டு இது தவறு சொல்றேன். நான் இதுவரை மது அருந்தியது கிடையாது. ஆனா என் வீட்டில் சாப்பிடாத நண்பர்களே கிடையாது. இது என் தகப்பனார் பாலிசி. அவர் வீட்டில் மட்டும்தான் உட்காந்து சாப்பிடுவார், சக நண்பர்களையும் வர சொல்லி சாப்பிடுவார். அந்த பழக்கம் தான் எனக்கும். என் வீட்டுக்கு வந்து இருந்து சாப்பிடாத நண்பர்களே இல்லை. என் வீட்டில் எப்பொழுதும் மது பாட்டில் இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். 365 நாளில் 300 நாள் பாரில் இருக்கேன். அது தெருத்துறையிலையும் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். அவங்களோட போவேன், கம்பெனி கொடுப்போம், எனக்கு வேண்டிய நான் சாப்பிடுவோம். இது சுயமாக நம்ம எடுத்துக்கிற முடிவு தான். இது எல்லாரும் இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. அதுதான் இல்லை, அதுதான் அது எங்கே அது ஏன் கேள்வியா மாறிடுது அப்படின்னா, இது நம்ம இல்லை பொதுவாக பேசக்கூடிய கலாச்சாரமே மது இல்லாமல் இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சு. எவ்வளோ ஃபேமிலியில் வச்சு சாப்பிட்றாங்க, குடும்பத்தோடு சாப்பிட்றாங்க. பெரிய பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அந்த கலாச்சாரமும் இல்லாத அளவுக்கு, ஒரு கல்யாணம்னாலும் என்ன பார்ட்டி இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கும், ஒரு இறப்பு நிகழ்வுனாலும் என்ன பார்ட்டி இல்லையா, துக்கத்துக்கும் சாப்பிட்றோம், சந்தோஷத்துக்கும் சாப்பிட்றோம்னு. இதை தொழில் இல்லாத நேரங்களில் சாப்பிட்டுருந்தா பரவாயில்ல, தினசரி எடுக்கும் பொழுது தான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும். இல்லை, அதுதான் அந்த கேள்வி எதனாலன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சகஜமா இருக்கு, அளவா இருந்துட்டா அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது, நீங்க கடந்த முறை நம்ம பார்த்தோம், இடையில திடீர்னு ரோபோ சங்கர் அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அங்கிருந்து மீண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எல்லாருக்குமே. பரவாயில்ல, அந்த மனிதர் அங்கிருந்து மீண்டு வந்துட்டாரு அப்படின்னு. ஆனா அந்த எல்லைக்கு போறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் ஆயிடுச்சு. அப்ப எல்லை மீறி அவர் போயிட்டாரோ அப்போ அப்படின்ற ஒரு கேள்விதான் அந்த இடத்துல வந்துருது. இல்லை, இந்த மஞ்சக்காமாலை நோய்ங்கிறது வந்து அவனுக்கு இந்த ஒரு முறை வரல. ஏற்கனவே அவன் சின்ன வயசுல இருக்க ஒரு முறையும் அவனுக்கு வந்தது. ஒரு முறை வந்தாவே அது பிளட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனூட் வைரல்ஸ் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்காச்சும் இருக்குங்கிற மாதிரி மருத்துவத்துறை சொல்றாங்க. இதுல நம்ம வந்து 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, நம்ம தான் நல்லா இருக்கமேன்னு திருப்பி ரீகம்பேக் ஆனோம்னா அது வைரல் வந்து உள்ள டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குங்கிறத மருத்துவத்துறையினுடைய இது. இப்போ நிறைய ரூமர்ஸ் பேசுறாங்கண்ணா. இப்போ அவர் மீண்டு வந்தார், ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தான். ஏன்னா இதில் பெரிய மகிழ்ச்சியான விஷயம், அவனோட 2 படம் நான் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. அவன் இறுதியாக அவனுடைய கலை பயணம் தான் சொல்லணும். அதில் அவன் கதாநாயகனா நடித்தான் ஒரு படம், அம்பின்னு ஒரு படத்தில். அதில் ஒரு கேரக்டர் நான் பண்ணேன். ஏன்னா நான் பண்ணது எல்லாமே கேரக்டர் ட்ராவல் தான் பண்ணிட்டு வரேன். 18 படமும் 18 விதமான கேரக்டர். இதில் இப்போ சமீபத்தில் திருப்பூரில் வேட்ரான்னு சொல்லி ஒரு மூவி பண்ணோம். அதில் நான் ஒரு நெகட்டிவாகவும் அவன் ஒரு பாசிட்டிவாகவும் பண்ணான். அதுதான் அவன் ஃபுல்ஃபில் பண்ணதுன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் பண்ணியிருக்கானான்னு எனக்கு தெரியல. ஸோ அவனுடைய பயணத்தில் அவனோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அந்த படம் வந்து இப்போ வெளிவர, ஆமா, அம்பிங்கிறது லாஸ்ட் வந்துருச்சு. இந்த வேட்ரான்ங்கிறது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு 4 நாள் திருப்பூர்ல பண்ணா அந்த வீடியோலாம் இப்போ வைரலாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பேசிட்டு இருந்தப்போ நிறைய ரூமர்ஸ் அப்படின்றது, ஏன்னா ஒரு அந்த நிலைமைக்கு போய் அதுல இருந்து மீண்டு வந்துட்டு ஒரு சகஜமான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார் அண்ணன், பழையபடி இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பார் அப்படின்னு நினைச்ச சமயத்துல கம்பேக்குக்காக தான் அதை எடுத்தோம். பழையபடி மீண்டும் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு வரிசையா படங்கள் பண்ண ஆரம்பிச்சான். இல்ல, இந்த ஒரு காலகட்டத்துல மீண்டும் அந்த மது பழக்கம் வந்துருச்சு அவருக்கு அப்படின்னு பேசப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னாங்க? 100க்கு 90% பெரிய மது பழக்கத்துக்கு போகல, பழைய மாதிரியா இல்லை. ஆனா ஏதோ ஒரு இடங்கள்ல அவன் வெளிநாடு பயணங்கள் சரியாயிடுச்சு, உடம்பு வந்துட்டோம். நான் கேட்டா கூட இல்லப்பா நான் டாக்டர்கிட்ட கூட கேட்டேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவான். என்னடா எதுவும் சாப்பிட்டியானா? இல்லப்பா நான் டாக்டர்கிட்ட கேட்ட அட்வைஸ்ல தான் இருக்கேன் அப்படிமா. அது எங்கேயோ ஒரு இடங்கள்ல, ஏன்னா அவனுடைய இறப்பின் கடைசி ஒரு 5-6 நாட்கள் அவனுடைய வாழ்வியல்ல அவன் கடந்தது பூரா அவனுடைய உள்ளுணர்வுல நாம் இருக்க மாட்டோங்கிற மனநிலைக்கு போனானாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணி பார்க்க போது அது தெரியுது. நேற்று அவள் பொண்ணு பேசிக்கிட்டு கேள்வி சொல்கிறா, என் குழந்தைக்கு கடைசியாக ஊட்டி விட்டு போனார் தான், அதுக்கப்புறம் ஊட்டலை
அவனுக்கு நான் ஊட்டி விட்டு போகணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படிங்கிறது. பிரம்மாண்டமாக அவன் நேசித்தது மேடை. கடைசி அவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி அவன் கிட்டத்தட்ட ஒரு 3 மேடையை கிராஸ் பண்ணிட்டு வரான். வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் லண்டன் ஸ்லோனில் ஒரு மேடை, திருச்சியில் ஒரு மேடை, சென்னையில் ஒரு மேடை. அதே மாதிரியே மேக்கப் போடணும்னு ஆசைப்பட்டவன் அன்னைக்கு திங்கக்கிழமை மேக்கப் போட்டு தான் ஷூட்டில் இருக்கையில் தான் அவனுடைய உடல்நிலை வலுவடைகிறது, மோசமான நிலைமைக்கு. அப்போ அவனுடைய உள்ளுணர்வில் அவன் ஒன்றா கிராஸ் பண்ணுறான். கமல் சாரை அவ்வளோ பெரிய நான் பார்க்கக்கூடியவன். ஒரே நாளில் கமல் சார், ரஜினி சார், மரியாதைக்குரிய சிஎம் சார், இளையராஜா எல்லாரையுமே எல்லாரையுமே அவன் ஒரு இடத்துல பார்த்து ஆசீர்வாதம் வாங்க. அது ரொம்ப வைரலாக சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்க அந்த இடம். அவனுக்கு என்னென்ன இதை தனித்தனியாக கூட பார்க்க முடியாது. அவன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவன் நினச்சானா திடீர்னு போய் கமல் சார் வீட்டுக்கு போவான், திடீர்னு ரஜினி சாரை பார்க்க போகிறேன்பா, எல்லாரையும் பார்க்க போவான். ஆனால் அவனுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்தில் கிடைத்தது. அப்படி தான் இப்போ கம்பேக்ட் நம்ம பார்க்குறோம். அது அப்போ ஒருவேளை அவருக்கு அந்த உள்ளுணர்வு தெரிஞ்சிச்சா இதெல்லாம் வச்சு இந்த கேள்விக்கு பதில் அவன் மட்டும்தான் வந்து சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது ஒருவேளை அவருக்கு ஒண்ணு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். வீட்டுல இருந்து வந்தது, அவன் வேலைக்கு வந்தது, அவனுடைய உதவியாளராக ஒருத்தன் ஒரு 20 ஆண்டு காலம் இருந்தான், வினோத்னு ஒரு பையன். இந்த நிகழ்வுல அதை சொல்லணும். லாஸ்ட்டாக ஒரு 1.5 வருஷம் அவன் டிராவல் ஆகாம இருந்தான். அவங்களுக்குள்ள மன அழுத்தத்தில் அவன் போகலை. ஆனால் அன்று அவன் போய் அவனுக்கு கையால் என்னப்பா வலிக்குது, அமைக்க விடுவான்னு அமைக்க விடும் ஷூட்டில் ஒரு 1:30 மணிக்கு பிரசாத் லேபில். அப்போ அவனை வர சொல்லுங்கிறாங்க அசிஸ்டண்ட்டு, நான் வினோத்தை வர சொல்கிறேன்னே, ஒரு மாதிரி நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, சாலிகிராமத்தில் தான் அவரும் இருக்காருன்னு அவன் வர்றான். வந்து என்னப்பா செய்யுதுன்னு பழையபடி எப்பவும் போல அவனுக்கு கையாலாம் பிடிச்சிட்டு உட்காந்து பேசுகிறான். ஸோ ஒரு 1.5 ஆண்டுகள் பார்க்காதவனை அவன் வர சொல்கிறான். அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு அழுத்தம். ஓகே, 1.5 வருஷமா பார்க்காத அவனோட தொடர்புல ரொம்ப லாங்கா இல்லாம லாங்ல இருக்கான், டைட்டா இல்லாம. ஆனா அவனோட ஒரு 20 ஆண்டுகளும் அவன் பயணித்தானே. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் அவனோட அவன் டிராவல் பண்ணது. எனக்கு என்ன அழுத்தம்னா, அதே அருணாச்சலம் ரோட்ல நான் இந்த பக்கத்துல வேற ஒரு பிளாக்ல ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் அந்த பக்கம் பிளாக்ல ஒர்க் பண்றான். 2 பேரும் கம்யூனிகேட் இல்லாமலே இருக்கும் அன்று திங்கக்கிழமை. ஸோ அவனை கடைசியா நான் சந்திச்சது ஒரு 10 நாளைக்கு மேல இருக்கும். அவனை ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுதும் அவன் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டான். அவனால பேச முடியல, அவனுடைய வாய்ஸ் கேட்க முடியல. நீங்க போனப்ப அன்கான்சியஸ்? ஆமா, எனக்கு திங்கக்கிழமை இரவு மோசமான நிலைமை இருந்து செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 7:30 8 மணிக்கு அவருடைய மருமை எனக்கு ஃபோன் பண்றாரு, மாமா இந்த மாதிரியா இருக்குங்க. நான் ஒரு 10 மணிக்கு போகையிலே தன் நிலை மறந்து ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டான். அதனால அவனுடைய வாய்ஸை கேட்க முடியல, அவனுடைய ஐ பால்ஸையும் பார்க்க முடியல. அவன் மனைவிட்ட தான் கடைசியா பேசினது ஒரு காலையில ஒரு 7:30 8 மணிக்கு. என்ன நடந்தது? நான் அந்த செட்ல அவர் ஷூட்டிங்ல இருந்தாரு. எப்பவும் போல பூஜைக்கு காலையில போனவன் தான். பிரசாத் லேப்ல தான் பூஜையில அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா டயர்னஸ் தான். சாமியை கும்பிட்டதோட அவங்க அப்படியே ஸ்டுடியோவில் அடுத்த ஒரு 10வது கட்டடத்தில் ஷூட் போகுது. ஸ்டுடியோக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளோரில், அந்த ஃப்ளோர்லேயே அவன் கொஞ்சம் டயர்னஸ் ஆகிட்டே இருக்கான். அவனுக்கு டயர்னஸ் வரும்பொழுது பக்கத்தில் ஆஸ்பத்திரி தான், அங்கே போய் ஒரு சின்ன ட்ரிப்பை போட்டுக்குவான். அந்த மாதிரி சூர்யாவில் போய் அவனாவே ட்ரிப்பை போட்டு திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்து பழையபடி ஷூட் பண்ணுறான். அப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், எனக்கு டயர்டாக இருக்குது, முடியல மாதிரியே இருக்குது, நான் போகிறேன் வீட்டுக்குன்னு போயிடுவோம். அவன் அதை யோசிக்கலை. ஒரு யூனிட் நமக்காக செலவு பண்ணி ஒரு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால டிஸ்டர்பன்ஸ் வந்துட வேண்டாம் அப்படின்ட்டு அவன் ட்ரிப்பு போட்டு மறுபடியும் மீண்டும் மதியத்துக்கு மேலே நடிக்கிறான். அதனால் அவனால் அவனுடைய மனநிலை ஈடு கொடுக்குது, உடல்நிலை ஈடு கொடுக்கல. ஒரு ஸ்டேஜில் அங்கே வாமிட் ஆகுது அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் செட்டில் ஆகுறான். ஸோ கடைசி நிமிஷம் வரை அவன் அந்த நேசித்த துறைக்கு உண்மையாகவும் அது மேலே முழு விருப்பத்தோடு. இப்போ நானும் அந்த இடத்துல இருந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி டயர்னஸ் இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேமோ, அவன் அதை சொல்லலை. இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு நேசித்த துறை உண்மையாவே ஒருத்தவங்க நேசிக்கும் போது நிச்சயமா அந்த எண்ணத்துல தான். ஆரம்பத்தில் சொன்னேன், தகப்பனார் சொன்னதான் திருப்பி கம்பேக் பார்த்து, நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதில் முழு ஈடுபாடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். 7 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு உங்கள் 11 மணிக்கு கூப்பிட்டீங்க, அப்போ நான் 11 மணிக்கு வரணும்னு நானாக தான் வரேன். என்னை கட்டாயப்படுத்தி ஃபோன் போட்டு அது நடக்காது. அது மாதிரி அவன் நேசிச்சதுனால அதில் முழு ஈடுபாடு. கடைசி நொடி வரைக்கும் ஒரு கலைஞனாவே அதில் மாற்று கருத்து துளியோட கிடையாது. அவன் மேடையையும் மக்களையும் கலைஞனாக வாழணும்னு ஆசைப்பட்டு 2ஐயும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சான். 2ஐயும் கடைசி வரை பேலன்ஸ் பண்ணான். அது திரைத்துறையாக இருக்கட்டும், மேடை ஸ்டேஜாக இருக்கட்டும், 2ஐயும் எதிர்த்தான். மக்களை அவ்வளோ சந்தோஷப்படுவான். எல்லாரும் ஸ்டேஜில் இருந்து தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவன்கிட்ட பேசையில் ஒரு 20 நிமிஷம் இந்த ரேட்டுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் பண்ணிக்கிட்டு அந்த ஏற்பாடு பண்ணவரே, என்னன்னே ரொம்ப சந்தோஷம், 2 மணி நேரம் உள்ள இருக்கீங்க, நீங்கள் 20 நிமிஷம் தான் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு நினச்சோம் அப்படிம்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் மட்டும் இறங்கி ஃப்ளோரில் இருந்து கீழே இறங்கி மக்களாக போய் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு விரட்டுவான். அவன் ரொம்ப அந்த இடத்துக்கு தகுந்த களத்துக்கு தகுந்த மக்களோட அப்படி மக்களாக மாறிடுவான். அது ஒரு நேட்டிவிட்டி கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்துக்கு தகுந்த மாதிரியே மாறிடுவான். ஓரளவு இவங்க பீப்புள்ஸ் வேற கேடர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியே மாறிடுவான். அதெல்லாம் நாங்க நல்லா உங்களுக்கு தெரியும், உலக மக்களுக்கும் இது தெரியும். நிச்சயமா எல்லா நிகழ்ச்சிகளும் அது போகாத ஊரும் இல்லை, ஏறாத மேடையும் இல்லை. அதான் ஒரு நண்பரோட ஒரு பதிவு கொடுத்திருந்தாரு எனக்கு. அவ்வளவு கோயில்கள் நிகழ்ச்சிக்கு போனவன்
அந்த கோயிலில் உள்ள இறைவன் கூட அவனுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கலையேன்னு. இதை நம்ம அப்படி பார்க்க முடியாது. எழுதி வைக்கப்பட்ட விதி. காலம் என்ன செய்யணுமோ அது எனக்கும் அதான், உங்களுக்கும் அதான், எல்லாருக்குமே வகுக்கப்பட்ட விதி தான். அதில் இருந்து மாற்றுக்கிறது கிடையாது. அந்த இடத்தை கடக்கும் பொழுதும் நாம் எப்படி கடந்தோங்கிறதான் வாழ்வு. எத்தனையோ மன்னர்கள் சோழ பரம்பரையில் வந்தாலும் நம்ம இன்றைக்கி ராஜராஜ சோழனையும் கரிகால சோழனையும் தான் நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய காலகட்டம் மிக சிறப்பான காலம். அது மாதிரியே நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எல்லார் வாழ்க்கையும் உள்ள ப்ளஸ் மைனஸ் தான் நமக்கு. நீங்கள் விரும்பினாலும் சூரியன் உதிக்கும், விரும்பாட்டினாலும் மறையும். அதில் நம்ம என்ன ட்ராவல் பண்ணோம், நம்ம எத்தனை பேர் மனிதர்களை சம்பாரிச்சோங்கிறதா. பணம் காசுங்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் முக்கியமே இல்லைன்னு. அது ஒரு பேப்பர், எல்லாத்தையும் கை மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நம்மிடம் வரும்போது நாம் என்ன பண்ணோம். ஸோ இவன் மக்களை சம்பாதிக்கணும்னு நினச்சான். அவ்வளவு கூட்டமான மக்கள் அன்பு. இதை அங்கே வந்தவங்கெல்லாம் மக்கள் இல்லை, வராத எத்தனையோ லட்சம் பேர் தன்னுடைய இல்லங்கள்லையும் கல்லூரிகளையும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொது ஆஃபீஸ்லையும் அவனுடைய படத்தை ஏற்றி அவனுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. எல்லாம் அன்னைக்கு இங்கே வர முடியாமல் ஷூட்டிங் நடந்த அத்துணை திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்லையும் அவனுக்கு அங்கே ஒரு 10 நிமிஷம் அஞ்சலி. எனக்கு நேற்று தான் அது தெரியும். அந்த சிங்கமணி அண்ணனுடைய படத்தில் என்ன அண்ணன் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு உதவியாளர் சொன்னார், அண்ணன் ஷூட் நடந்துச்சு, அண்ணன் காலையில் அவருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் ஷூட் எடுத்தாங்க. ஸோ அத்துணை பேருக்கும் பெரிய ஒரு மக்களை சம்பாதிச்சிருக்காரு. இதை விட முக்கியம், அவனுடைய இறப்பின் செய்தி கேட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அவனுடைய இல்லத்துக்கு டெப்டி சிஎம் உதயநிதி சார் வர்றார். அப்போ இவன் மேல் அவங்கள் கொண்ட அன்பா, அவர்கள் மேல் இவன் வைத்த மரியாதையா. ஸோ டெப்டி சிஎம் சார்லேருந்து வந்த அமைச்சர்கள்லேருந்து திரைத்துறையை சார்ந்த உச்சம் பெற்ற மரியாதைக்குரிய கமல் சார் வர வந்தாங்க. இன்னும் காவல்துறை அவ்வளோ ஒத்துழைப்பு. இவங்க எல்லாருக்கும் வந்த நண்பர்கள் எவ்வளவோ தூரத்துல இருந்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஊட்டியிலிருந்து விடிய விடிய புறப்பட்டு வந்தார். ஒரு நண்பர் கன்னியாகுமரியிலிருந்து வந்தாங்க. இவங்க எல்லாம் வரணுங்கிற கட்டாயம் இல்லை, எல்லாருடைய அன்பையும் சம்பாதிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி திரைத்துறை ஆகட்டும், அன்னைக்கு காவல்துறையினர், நீங்க சொன்ன மாதிரி டெப்டி சிஎம் வந்தது, எல்லாமே ஈவன் நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி அந்த வாகனத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. பாத்தீங்கன்னா சீமான் சாரு, திருமாவளவன் சாரு, ஜி.கே. வாசன் சாரு, இவ்வளவு பேரையும் அன்புதான். ஸோ இத்தனை வந்த அத்துணை நல்லவர்களுக்கும் நல்ல இதயங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த இடத்துல அவனுடைய அண்ணனா நான் ஒரு நன்றியை சொல்லியே ஆகும். ஒரு பக்கம் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுலயும் அவரு அந்த மாதிரியான சமூகம் சார்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுக்கணும். அந்த ஒரு எண்ணம் எப்படி வந்தது? அது பை பர்த்தில் இருக்கணும். எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படித்தான். என் தாயார் 80, 85, 90 அந்த காலகட்டங்களில் உறவில் ஒரு இறப்பு நடந்தால் அவங்க கையில் கொண்டே ஒரு 2000, 5000 கொடுத்துட்டு வருவாங்க. அன்னைக்கு தோதுக்கு உங்கள்கிட்ட கையில் பணம் இருக்கான்னு தெரியலையா. அப்படி கொடுக்கப்பட்ட பணம் ஒரு 8, 9 லட்சம் ரூபா புறநோட்டை நானும் எனது சகோதரன் மூத்தவனும் சேர்ந்து 89 கிழிச்சு போட்டோம். 5000, 4000 இதெல்லாம் எதுக்கு கேட்கணும், கிழிச்சு போட்டோம். ஏன்னா இது மாதிரி அந்த அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் அங்கிருந்து வரப்பட்டதான். ஒரு தமிழில் ஒரு பெரிய பழமொழி உண்டு, 30 ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவனும் இல்லை. ஒரு ஜென்ரேஷன் கேப்புங்கிறது 30 இயர்ஸ் தான். அதில் ரீகம்பேக்ட் பிடிச்சவங்க அப்படி போயிடுவாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் ரொம்ப கீழே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு நான் கடையிலிருந்து 100 ரூபாய் கொண்டாந்து அந்த 100 ரூபாய் கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. இன்னும் அதை பார்த்த நண்பர்கள்லாம் இருக்காங்க. மாதவன், சொக்கலிங்கம், சோலை, இந்த மாதிரி நண்பர்கள்லாம் எங்களோட ட்ராவல் பண்ணவங்க. நான் 100 ரூபா கொண்டாந்து சமைச்சு எங்கள் வீட்டில் 10 பேர் சாப்பிடுவோம். அந்த காலகட்டமும் இருந்தது. அடுத்த 4 ஆண்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் உச்சம். இவன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், அப்படி வர முடியாது. ஸோ அந்த 30 ஆண்டுகள் வாழ்ந்ததும் இல்லை, இறந்ததும் கீழே இருந்ததும் இல்லை, மேலே இருந்ததுங்கிறத உடைச்சதே எங்கள் குடும்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு என் தாயார் செய்த அந்த தர்மமாக கூட இருக்கலாம். இன்று வரை அந்த தர்மத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டோம். அவருக்கும் அது உள்ளேயே ஊறி கண்டிப்பா இருக்கும். பை பர்த் அந்த பிளட்ல இருந்து அதை எடுக்கவே முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டயத்துல அவன் ஏறாத ஆஸ்பத்திரியே கிடையாது தமிழ்நாட்டுல. அங்க இருக்க நோயாளிகளை போய் சிரிக்க வைக்கிறதுக்காக போவோம். யார்கிட்டையும் பணம் வாங்கியது கிடையாது. சிறைத்துறைக்கு நிறைய சிறைத்துறைக்குள்ள உள்ள போயிருக்கான் அதிகாரிகளுடைய அனுமதியோடு. அங்கே போய் அங்கே உள்ள சிறை கைதிகளுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக ஷோ பண்ணுவோம். ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதர், ஒரு நல்ல கலைஞர். இதெல்லாம் தாண்டி பெரிய ஒரு பிடிப்பே மக்களுக்கு இருக்கிற காரணம் ஒரு நகைச்சுவை உணர்வு தான். அது எல்லாருக்குமே வந்துருமான்றதும் ஒரு கேள்வி தான். ஏன்னா அப்படி இருக்கும்போது அவ்வளவு அந்த டைமிங்கா இருக்கட்டும், அந்த இது எங்க. என் தகப்பனார் ஒரு 50 பேருக்கு நடுவுல இருந்தா 50 பேரையும் சிரிக்க வைப்பாரு. அது கலைத்துறையா கிடையாது, நக்கல் நையாண்டியா பெரிய நல்லா பேசுவார். அவருடைய வாய்ஸ் இன்னும் நான் உள்ள போகையில உங்க அப்பா மாதிரியா யாரும் வர முடியாது அப்படிம்பாங்க, உறவுலையும் கிராமத்துலையும். ஸோ அந்த உணர்வு இவன் அப்படியே டேக் அப் பண்ணிக்கிட்டான் தன்னுடைய திறமையால. ஸோ பேஸ் எல்லாமே அவனுக்கு அங்கிருந்து கிடைக்கப்பட்டதான். நீங்க சொன்ன மாதிரி திருமணத்துக்கு நீங்க யாரும் போகல, அவருடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாரு. அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை நீங்க அதுக்கப்புறம் சகஜமானதுக்கு அப்புறம் அது எப்படி இருந்ததுன்னா அவங்க வந்த பெண் எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு வர அவ அந்த இதுல 1% கூட மரியாதை குறைவெல்லாம் கிடையாது. அடிப்படை சாதாரண வாழ்க்கையிலிருந்து தான் வளர்ந்தது. ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் கணவன் மனைவி
அவங்க மாமனார் மாமியாரோட அவன் இருந்தது. அங்கேருந்து தான் அவனுடைய பயணம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு கிராஃப்லையும் அவன் மனைவி அவனுக்கு வகுத்தா. பொருளாதாரத்துலேயும் வளர்ந்தான், வீடு வாசல் அடுத்தடுத்த கட்டம். ஒரு ஸ்டேஜுக்கு என் வீட்டுக்கும் வந்தான். ஒரு பதிவை இங்கேயும் சொல்லணும், அதனால் உறவில் எவ்வளோ பேர் வருத்தப்படுவாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் பதிவு தான், அடுத்த ஆளுக்கு அது நடக்கக்கூடாது. இன்னும் கிராமங்களிலும் பழமை வாய்ந்த எண்ணங்கள் இன்றும் இருக்கிறது. இவனுடைய காதல் திருமணத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ எங்கள் வீட்டுக்கு, எங்களுடைய செட்டிநாடு வீட்டுக்கு அவன் வரலாம், பை பர்த் ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என் மகளுடைய சடங்குக்கு இவன் வரும் பொழுது, இவன் அப்போ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறான், 13-14 ஆண்டுகளுக்கு அப்புறம். இவன் வந்தால் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லி ஒரு 200 பேர் எந்திரிச்சிட்டு போயிட்டான். 2010 ரொம்ப பெரிய லாங் கேப்லாம் இல்லை, சமூகம் வளர்ந்துக்கிட்டு இருக்க, மீடியா வளர்ந்துக்கிட்டு இருக்க காலத்தில் அதே 200 பேர் அதுக்கப்புறம் அவன் மேலே உள்ள அபிமானத்தில் அவன் அதுக்கப்புறம் வரும்பொழுது வாங்க பேசுவாங்க. அவன் மகள் திருமணத்துக்கு அத்தனை பேர் வந்தாங்க. யாரெல்லாம் மாட்டேன்னு போனாங்களோ அவ்வளோ பேரும் அவனுடைய மகள் திருமணத்துக்கு வந்து. அப்போ ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி, ஒரு மாற்றம் தேவைப்படுது எல்லாத்துக்கும். 2010 மாட்டேன்னாங்க, அதே இது அவன் மகள் 2022 அவனுடைய மகள் திருமணத்துக்கு கலந்துக்கிறாங்க. ஸோ வளர்ச்சி, மனமாற்றங்கள், சரி இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் ஏற்றுக்கிற வேணும். ஸோ இது எல்லாத்துக்குமே அவனுடைய வளர்ச்சி தான் காரணம். அந்த பகுதியில் எவ்வளோ என்ன புரிஞ்சுக்க முடியுது என்னால், எப்படி இருக்கும் உங்கள் சூழ்நிலைன்னு அந்த பகுதியில் சுற்றத்தார் அவங்கெல்லாம் சொல்கிறது இல்லை. டெய்லி அதான் நம்ம மண்ணுக்கு, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஏரியூர் கிராமம் அப்படின்னா தெரியாது. இப்போ ஒருத்தன் வெளியே சொல்ல, ரோபோசங்கர் பிறந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் தானா, இதுக்கு மேலே வேறு அடையாளமே இல்லை. அந்த ஊருக்கான ஊரை வைத்து அடையாளம் வந்ததை விட இவனுடைய அடையாளத்தில் அந்த ஊர் மாற்றப்பட்டது. மனிதன் சம்பாதிச்சு அதுதான். ஏன்னா நம்மளுடைய இறுதி பயணத்தில் நீங்கள் சம்பாதித்த எந்த பணமும் கூட வராது, ₹1 காயின்ஸ் தவிர. ஆனால் நீங்கள் சம்பாதித்த மனிதர்களும் மக்களும் வாழும் காலம் சரி, வாழ்ந்ததுக்கு அப்புறமும் சரி, அதுதான் நம்ம சம்பாதிச்ச சொத்து. இதெல்லாம் கடந்து அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த பிரிவை தாங்க முடியாம ஒரு ஆற்றாமையில அவங்களுடைய மனைவி ஆடுனது, அது சில எல்லாரும், அது அங்கிருந்தவங்களுக்கு புரியும், வெளியிருந்து பாக்குற நிறைய பேர் புரியுமாங்கிறதோட இல்ல, சமூக வலைத்தளங்கள் நிறைய அதுக்குண்டான கேள்விகள் இருக்கு. அது ரொம்ப விமர்சிக்கப்படுது, பேசப்படுது. அது இதுல இன்னொரு விதத்தை நீங்க 2 விதமா தான் இதை பார்க்கணும். ஒண்ணு, முதல் அவளை அவன் சந்தித்தது மேடையில், அவள் நடனம் ஆடும் பொழுதுதான் அவனை சந்திச்சான். நடனத்துலதான் அவங்களுடைய நட்பு உருவானது, நடனத்துலதான் அவங்களுடைய காதல் வளர்ந்தது, திருமணம் நடந்தது. ஈவன் வீட்டுல தினசரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க, பாப்பாக்க டான்ஸ் ஆடுவாங்க, கூட போன என்னையும் ஆட சொல்லுவாங்க, எனக்கு ஆட தெரியாது. ஸோ நடனம்ங்கிறது அவங்க சகஜமான வீட்டில் உள்ளது. ஸோ அவள் தன் கணவனுக்கு தன்னுடைய வருத்தத்தின் பதிவை நடனத்தில் கொடுக்குறான். அப்படிதான் நாம பார்க்குறோம். ஒருத்தருடைய இழப்பின் வெளிப்பாடை, வருத்தத்தை அவங்க தெரிவிப்பது அவர்கள் கடமை. அது எந்த வழியில வேணாலும் இருக்கலாம். இதை இன்னொரு பகுதி நீங்க இந்த விமர்சனத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு 60% பெண்கள் மயானத்துக்கு போவது கிடையாது. கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில் இப்போ மின்மயானம் வந்ததுனால வர்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அறியாமை, வீட்டோட நின்றுவாங்க. இன்னும் அழுத்தமாக கீழே போனீங்கன்னா யாரும் சோகத்தில் நடந்து வருவாங்க. அது மாதிரியே இவளுடைய வெளிப்பாடு இன்னும் பார்வையில் பார்க்க போனீங்கன்னா, அவன் கூட கடைசியில் எனக்கு நடனமாடுன்னு சொல்ல கூட அவள் மனசில் சொல்லியிருக்கலாம். அந்த பார்க்கில் அந்த டைம்ல அவன் சொல்லியிருக்கலாம். அந்த வெளிப்பாடுல கூட அவ கத்தி அழுவதை விட நடனமாடி அழுதான். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். இல்ல, ஒரு இழப்பு, அவ்வளவு பெரிய ஒரு இழப்பினுடைய ஆற்றாமை தான் அது. அதை விமர்சனம் பண்றாங்கும் போது அது ஒரு வலியை உண்டாக்குது இல்லையா? கண்டிப்பா வலி இருக்கும். பட் அதை நம்ம கடந்து தான் போகணும். கடக்கும்போது உள்ள வலிகள், இப்ப விமர்சவங்க எல்லாருமே அவனுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாத வருத்தத்தில் உள்ளவங்களோட இதை விமர்சிப்பாங்க. தம்பியினுடைய இழப்பை ஏற்றுக்கொண்டு அதை தாங்க முடியாதவங்க கூட, என்ன அவங்க மனைவி இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவளுடைய மனநிலையில அவ அந்த வருத்தத்தையும் கடைசி பிரிவையும், அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் இறந்துட்டான்னு இந்த நிமிஷம் இப்போ போனீங்கன்னா, என்னம்மா ஷூட்டிங் போயிட்டீங்களா, சமைச்சு ரெடியாக கொடுத்து வரேன் சாப்பிடுங்க, அப்படி தான் ஃபோனில் யாரையாச்சும் பேசிகிட்டு இருப்பான். அவன் இறந்துட்டாங்கிற மனநிலை அவளுக்கு சுத்தமாக கிடையாது. ஒரு ஷூட் போயிருக்கான், லாங்கில் இருந்து வருவான், கூட இருக்கு. ஸோ அந்த மனநிலையில தான் அவங்க முழுமையாக இருக்காங்க. ஸோ அவளுடைய பிரிவின் வெளிப்பாடை அவனுக்கு காட்டுறான். நிறைவா நீங்க அவர்கிட்ட சொல்ல விருப்பப்பட்டது என்ன? அவனுடைய கடைசியா அவன் பொண்ணு அவனுக்கு ஃபயர் பண்ணையில அவன்கிட்ட சொன்ன வார்த்தை தான், மறுஜென்மம் இருக்குதான்னு யாருக்கும் தெரியாது, அவர்களுடைய பாவ வினை தான். இதுதான் இந்து மதத்தினுடைய கோட்பாடு. எனக்கும் ஒரு மறுஜென்மம் இருந்து அவனுக்கும் ஒரு மறுஜென்மம் இருந்தால், அவனுக்கு நான் அண்ணனாக பிறக்க வேண்டும், அவனை எனக்கு தம்பியாக பிறக்க வேண்டும், எங்கு பிறந்தாலும். இதுதான் நான் அவன்கிட்ட கேட்கறது, பிரார்த்தனையும் அதுதான். ஏன்னா அவன்கிட்ட அது ஒன்று கிடைச்சாவே போதும். இன்னொரு ஜென்மம் இருக்கான்னு தெரியாது, கிடைச்சா அவனுக்கு அண்ணனா நான் பழையபடியும் பிறக்கணும், இந்த வாழ்க்கையில் அவனுக்கு செய்யாத மீண்டும் செய்யணும், அவன் தம்பியா எனக்கு மீண்டும் வரணும். இந்த 46 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவன் இருந்தானா என்ன பண்ணணுமோ அதான் எனக்கு பண்ணணும். இப்படித்தான்
அடுத்த ஒரு வாழ்வு கிடைத்தால் மீண்டும் நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் அதே தாய் வகுப்பில் பறக்க வேண்டும். மக்களுடைய அன்பை சம்பாதிக்கக்கூடிய அந்த மனிதனா அவர் எப்படி வளர்ந்திருக்காரு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அந்த கலை உலகத்தோட உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்றனால மாற்றுக்கருத்தே இல்லை. இன்னும் அது நீண்ட நெடிய பயணமா போகும், இன்னும் பல வெற்றிகளை எல்லாம் அது தொடர்ந்துன்றதையும் எங்களுடைய விருப்பத்தையும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். அதே நேரத்தில் மீண்டும் ஒரு முறை ரோபோ சங்கர் அண்ணனை இழந்தது அது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இப்படி வாடி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்துக்கும் அண்ணனுடைய குடும்பத்து எல்லாருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை மறுபடியும் தெரியப்படுத்திக்கிறோம். தனி மனித வாழ்க்கையையும் தாண்டி ஒரு செலிபிரிட்டிஸாக ஒருத்தவங்க உயரணும் அப்படின்னா என் பார்வையில் 2 பேர் தான். ஒரு நல்ல இடத்தை கொடுத்து அவனுக்கு உண்டான திறமையை வெளிக்கொண்டாடுவது இயக்குனர். அந்த கொண்டாந்த திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு போவது ஊடகத்துறை, பத்திரிகை துறை தான். அதில் இந்த கலாட்டா அவன் லைஃப்பில் கிராஸ் ஆகாத இடமே இல்லை. அந்த இடத்துல எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தம்பியுடைய நிகழ்வுகளை உங்களோட பயிரை கொடுத்த பொன்னான நேரத்துக்கு இறைவனுக்கும் தம்பிக்கும் நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Granite Oil. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.